శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, భక్తవత్సల గోవింద, భాగవత ప్రియ గోవింద, గోవింద హరి గోవింద, గోకుల నందన గోవింద. ఓం నమో భగవతే శ్రీకృష్ణాయ నమో నమః. కార్వేటి నగరం నుంచి అత్యద్భుతమైనటువంటి స్వామివారి యొక్క దివ్య లీలా విశేషాదులన్నీ కూడా కలగలిపినటువంటి శ్రీ రుక్మిణీ సత్యభామ సమేత శ్రీ వేణుగోపాల స్వామివారి తెప్పోత్సవాలను మనం సభక్తిపూర్వకంగా శ్రీ వెంకటేశ్వర భక్తి ప్రసార మాధ్యమం ద్వారా వీక్షిస్తూ ఉన్నాం. చక్కనైనటువంటి రూపంతో ఇరు దేవేరులతో అయ్యవారు ఈ విధంగా అత్యద్భుతమైనటువంటి కన్నులకు విందు అయినటువంటి ఈ యొక్క రూపాన్ని మనకు కాంచిస్తూ ఉన్నారు.
దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మా, దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మా, వేవేలు ముక్కులు లోక పావని నీకమ్మా. దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మా, వేవేలు ముక్కులు లోక పావని నీకమ్మా. దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మా, వేవేలు ముక్కులు లోక పావని నీకమ్మా. కామమోక్షతతులు నీ శోభనాలు హర్మిలి, నాలుగు వేదాలదే నీ దరులు. ధర్మార్థ కామమోక్షతతులు నీ శోభనాలు హర్మిలి, నాలుగు వేదాలదే నీ దరులు. நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, கார்வேட்டி நகரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் வேணுகோபால சுவாமியினுடைய வருடாந்திர தெப்போற்சவத்தை முன்னிட்டு முதல் நாளான இன்று இதோ வேணுகோபால சுவாமி தெப்பத்தில் வரும் அந்த அற்புதமான காட்சியை தான் செவித்துக் கொண்டுள்ளோம். கார்வேட் நகரம் வேணுகோபால சுவாமி கோவில். இந்த கோவில் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இது
ஆந்திர பிரதேசத்தின் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயில் கிருஷ்ணரின் அவதாரமாக கருதப்படும் வேணுகோபாலராக இங்கு வணங்கப்படுகிறார். திருப்பதியில் இருந்து 58 கிலோமீட்டர் தொலைவிலும் புத்தூர் நகரிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவில் உள்ளது. பக்தர்களே, கார்வேட்டி நகரம் வேணுகோபால சுவாமி கோயில். இந்த கோயில் கிருஷ்ணர் பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான வழிபாட்டு தலமாகவும் கருதப்படுகிறது. இந்த கோயிலில் கிருஷ்ணர் வேணுகோபாலராக காட்சி தருகிறார். கோயில் வளாகத்தில் வேணுகோபால சுவாமியின் சிலை அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கு கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் பிற வைணவ திருவிழாக்கள் சிறப்பாகவும் கொண்டாடப்படுகின்றன. இந்த கோயில் திருப்பதிக்கு அருகில் அமைந்துள்ளதால் பக்தர்கள் திருப்பதிக்கு வரும்போது இந்த கோவிலுக்கு வருகையும் தருகிறார்கள். அந்த வேணுகோபால சுவாமியினுடைய திருவருளையும் பெறுகிறார்கள். சித்தூர் மாவட்டத்தின் முக்கிய கோயில்களில் இதுவும் ஒன்று. இது கிருஷ்ணன் பக்தர்களுக்கு ஒரு முக்கிய வழிபாட்டு தலமாகவும் கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த வேணுகோபால சுவாமியை இதோ நாம் தெப்பத்திலே இப்பொழுது செவித்துக் கொண்டுள்ளோம். பக்தர்களே, அதோ அந்த தெப்பம் முழுவதும் கூட வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து நமக்கெல்லாம் அற்புதமான அந்த வேணுகோபால சுவாமி அருள் புரிந்து கொண்டுள்ளார். வட மதுரையை தலைநகராக கொண்டு சுரேசனன் ஆட்சி செய்து வந்தான். அந்நகரில் தேவகி வசுதேவரருக்கு திருமணமும் நடந்தது. மணமகளை தேரில் ஏற்றிக்கொண்டு உக்ரசேனரின் குமாரன் கம்சன் தானே தேரை ஓட்டி செல்கையில் ஓர் அசுரரின் குரல் விண்ணில் எழுந்தது. அது, நீ யாரை அன்புடன் அழைத்துச் செல்கின்றாயோ அந்த தேவகியின் 8வது குழந்தை உன்னை கொல்லும் என்றது. உடனே கம்சன் கத்தியை உருவி தன் தங்கை தேவகியை கொல்ல முற்படுக்கையில் வசுதேவர் அவனை தடுத்து தேவகிக்கு பிறக்கும் குழந்தைகளை அவனிடம் ஒப்படைத்து விடுவதாகவும் மனக்கோலத்தில் உள்ள அவனை பிணக்கோலமாக்க வேண்டாம் என்று உரைத்தாராம். பக்தர்களே, இதோ அப்படிப்பட்ட அந்த வேணுகோபால சுவாமிக்கு அர்ச்சக்கர் சுவாமி கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். கிருத்தே நாரசிம்ஹஸ்து திரேதாயாம் ரகுநந்தனஹா துவாபரே வாசுதேவஸ்ச கலௌ வெங்கட நாயகா என்றபடி இதோ அந்த துவாபர யுகத்து கிருஷ்ண பரமாத்மா இன்று வேணுகோபால சுவாமியாக கார்வேட்டி நகரத்தில் எழுந்தருளி நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். தெப்போற்சவத்திலே முதல் நாளான இன்று இதோ இந்த மாலை வேளையிலே செவித்து கொண்டுள்ளோம். முதல் குழந்தை பிறந்தவுடன் உடனே அதனை கம்சனிடம் கொடுக்க அவன் மனம் மாறி குழந்தையுடன் வசுதேவரை திருப்பி அனுப்பிவிட்டான். ஆனால் அவன் அவைக்கு வந்த நாரதர் உன்னை கொல்ல பகவான் தேவகிக்கு குழந்தையாய் அவதரிப்பார் என்று கூறி சென்று விட்டாராம். அந்த கேட்ட கம்சன் தேவகியையும் வசுதேவரையும் விலங்கிட்டு சிறையில் அடைத்தான். தேவகியின் 6 குழந்தைகளை கம்சன் கொன்றுவிட்டான் அல்லவா? அவள் ஆதி சேஷனை கருவுற்றிருந்தாள். அப்போது ஸ்ரீஹரி யோக மாயையை அழைத்து தேவகியின் கருவில் உள்ள தேஜஸை ஆயர் பாடியிலுள்ள ரோகிணியின் கருவில் சேர்த்துவிடு. பிறகு நான் தேவகியின் மகனாக அவதரிப்பேன். நீ நந்தன் பத்தினி யசோதையின் புத்திரியாக அவதரித்து உலக மக்களை காத்திடுவாயாக. உனது சக்தியினால் காத்திடுவாயாக. உனது சக்தியினால் ஆகர்ஷணம் செய்யப்படும். ரோகிணி குமாரன் சங்கர்ஷணன் என்றும், மக்களை மகிழவிப்பதால் ராமன் என்றும், பலசாலி ஆனதால் பலராமன் என்றும் அவனை அழைப்பார்கள் என்று கூறினாராம். பிறகு பகவான் தனது பூர்ண கலையுடன் தேவகி உள்ளத்தில் ஆவிர்பவித்து அவளுக்கும் வசுதேவருக்கும் 8வது குழந்தையாக சிறைச்சாலையில் பிறந்தார். வசுதேவர் பகவானின் ஆணைப்படி அக்குழந்தையை எடுத்துச் சென்று கோகுலத்தில் யசோதையிடம் சேர்ப்பித்து அங்கு பிறந்திருந்த நந்த கோபனின் புத்திரியை எடுத்து வந்தாராம். பகவான் கிருப்பையால் விலங்குகள் நீங்கி கதவுகள் திறந்திட வழியில் யமுனை வழிவிட கோகுலம் சென்று எவ்வித இடையூறும் இன்றி திரும்பி வந்தார் கிருஷ்ண பரமாத்மா.
சிறை கதவுகள் மூடிக்கொண்டன. விலங்குகள் வசுதேவரை அலங்கரித்தன. இவ்வாறு யசோதையின் பெண் குழந்தை தேவகியின் அருகில் படுக்க வைத்தவுடன் அக்குழந்தை அழத் தொடங்கியது. காவலாளிகள் மூலம் செய்தி அறிந்த கம்சன் தேவகியிடம் இருந்து அக்குழந்தையை பிடுங்கிக் கொண்டு அதன் இரு பாதங்களையும் பிடித்து தூக்கி ஒரு பாறையின் மீது ஓங்கி அடிக்க குழந்தை கை நழுவி விண்ணில் நின்று தன்னை அவனால் கொல்ல முடியாது என்றும் அவனது சத்ரு வேறிடத்தில் பிறந்து வளர்கிறான் என்றும் கூறி மறைந்தது. கம்சன் தேவகி வசுதேவர் இருவரையும் விடுதலை செய்தான். கோகுலத்தில் நந்த கோபன் யசோதைக்கு ஆண் குழந்தை பிறந்ததை முன்னிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். குழந்தைக்கு புண்ணியாக வச்சனம், ஜாத கர்மம் முதலியன செய்து தேவ பித்ருகளை பக்தியுடன் பூசித்தான். சில நாட்களுக்கு பின் நந்தகோபர் கம்சனுக்கு கப்பம் கட்டுவதற்காக மதுரைக்கே வந்தான். வசுதேவரை சந்தித்து மகன் பற்றி கூறி மகிழ்ந்திட வசுதேவர் நந்தகோபாரிடம் குழந்தைகளுக்கு ஆபத்து என எச்சரித்து உடனே அனுப்பி வைத்தாராம். கம்சனால் அழைக்கப்பட்ட பூதகி என்னும் அரக்கி ஒரு அழகிய வடிவில் நந்தகோபர் வீட்டில் சேர்ந்து அனைவரையும் மயக்கி குழந்தையை ஆசையுடன் எடுத்து மார்போடு அணைத்து கொண்டு விஷம் நிறைந்த பாலை ஊட்ட பகவான் கிருஷ்ணன் அவள் மார்பகத்தை பற்றி கொண்டு ஒருவில் சாய்ந்து இருந்தாளாம். யசோதையும் ரோஹிணியும் ஓடி வந்து குழந்தையை எடுத்து அதற்கு திருஷ்டி கழித்து பாலூட்டி ஒரு வண்டியின் கீழுள்ள தொட்டிலில் கிடத்தினர். அப்போது குழந்தை அழுதது. கால்களை உதைத்து கொள்ள கால்கள் பட்டதும் வண்டி உடைந்து விழ அரக்கன் சகடாசுரன் சுய வடிவில் இறந்தான். அடுத்து காற்று வடிவில் குழந்தையை தூக்கிச் சென்ற அரக்கன் திருநாவர்த்தனையும் கண்ணன் கொன்றுவிட்டான். கற்க முனிவர் நந்தகோபன் விருப்பப்படி மங்கள காரியங்களை செய்து ரோகிணி புத்திரனுக்கு பலராமன் என்றும் யசோதை மகனுக்கு கிருஷ்ணன் என்றும் நாமகரணம் செய்து வைத்தார். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ண பரமாத்மா இதோ வேணுகோபால சுவாமியாக எழுந்தருளி கார்வேட்டி நகரத்திலிருந்து நேரடி ஒளிபிறப்பில் இதோ இந்த மாலை வேளையிலே தெப்பத்திலே அந்த பகவானை சேவித்து கொண்டுள்ளோம். இருவரும் தம் தோழர்களுடன் கோபியர்களின் இல்லங்களுக்கு சென்று தயிர், பால், வெண்ணெய் திருடி உண்டனர். இவர்கள் குறும்புத்தனங்களை தடுக்க முடியாமல் யசோதை கண்ணனை உரலுடன் கட்டி போட்டு வீட்டு வேலைகளை கவனிக்கச் சென்றாள். கண்ணன் அவ்வுரலுடன் அங்கிருந்த 2 மருத மரங்களுக்கு இடையே செல்ல அவையும் முறிந்து விழுந்தன. அவை நாரதர் சாபத்தினால் மரங்களான குபேர குமாரர்கள் நலகுபரனும் மணிக்கிரீவனும் ஆவார். அவர்கள் பகவானை வலம் வந்து வணங்கி தம் இடம் சென்றனர். ஒரு நாள் பலராமன் யசோதையிடம் வந்து கண்ணன் மண்ணை தின்றான் என்று கூற அவள் கண்ணனை சினந்து மண்ணை தின்றாயா, வாயை திறந்து காட்டு என வாயை திறந்து காட்டு என கேட்டாளாம். அதற்கு கண்ணன் வாயை திறந்தான். அப்போது யசோதை அண்ட சராசரங்களையும் கடல், நதி, மலை, தீவு, சூரிய, சந்திரன் என்று அனைத்தையும் கண்டு திகைப்புற்றாள். பின்னர் அவன் வாயை மூட அவள் கொஞ்சினாள் அந்த கண்ணனை. ஒரு சமயம் கண்ணன் கை நிறைய தானியங்களை ஒரு பழக்காரியிடம் கொடுத்து பழங்கள் கேட்க அவன் கை நிறைய பழங்கள் தர அவள் பல கூடையில் நவரத்தனங்களை நிறைந்தன. ஒரு நாள் வயதில் முதிர்ந்த உபநந்தர் என்பவர் கோகுலத்தில் ஆபத்துக்கள் தோன்றுகின்றன, எனவே வேறிடம் செல்லலாம் என்று கூற எல்லோரும் பசுக்களுக்கும் ஆயுர்குல மக்களுக்கும் வசிக்க தகுதியான இடமான பிருந்தாவனம் சேர்ந்தனர். சில நாட்கள் செல்ல கண்ணன் தோழர்களுடன் கன்றுகளை மேய்த்து வந்தான். ஒரு நாள் கம்சனால் ஏவப்பட்ட తెప్పల తేలి కులికేవు స్వామి, కోనేటి తెప్పల తేలి కులికేవు స్వామి, మా లక్ష్మీ చంతలో మమ్మేలు విల్తలో, మా లక్ష్మీ చంతలో మమ్మేలు విల్తలో, కోనేటి తెప్పల తేలి కులికేవు స్వామి, మా లక్ష్మీ చంతలో మమ్మేలు విల్తలో, మా లక్ష్మీ చంతలో మమ్మేలు విల్తలో, కోనేటి తెప్పల తేలి కులికేవు స్వామి.
చూపు మంటగా మారే లోకమెల్ల నీలో చేరే నింగి నేల నీరే నీరే పాపవైన నీవే నీవే కంటి చూపు మంటగా మారే లోకమెల్ల నీలో చేరే నింగి నేల నీరే నీరే పాపవైన నీవే నీవే మరియకు గోరోహితస్య వర్ణే హృదయన ద్వాపరేదత్వసి పరద్వారోహితేర్వర్ణేర్దీర్ఘాయత్వాయాత్వసి యథాయమారతా అసతథ ఆహారిత భృవాదో యా రోహిణీర్దేవత్యా కామోయావతరోహిణీ ఓం కంటి చూపు మంటగా మారే లోకమెల్ల నీలో చేరే నింగి నేల నీరే నీరే పాపవైన నీవే నీవే కంటి చూపు మంటగా మారే లోకమెల్ల నీలో చేరే నింగి నేల నీరే నీరే పాపవైన నీవే నీవే మరియకు తెప్పల తేలితివానాడు మళ్ళీ మళ్ళీ అదే లీల ఈనాడు మరియకు తెప్పల తెలితివానాడు మళ్ళీ మళ్ళీ అదే లీల ఈనాడు కోనేటి తెప్పల తేలి కులికేవు స్వామి మా లక్ష్మీ చెంతలో మమ్మేలు వింతలో కోనేటి తెప్పల తేలి కులికేవు స్వామి పాలవెల్లి కల్లోలంలో శేషశయ్య ఉల్లాసంలో పాలవెల్లి కల్లోలంలో శేషశయ్య ఉల్లాసంలో ఎల్లలేని తెప్పల తెలితివానాడు మళ్ళీ మళ్ళీ అదే లీల ఈనాడు ఎల్లలేని తెప్పల తెలితివానాడు మళ్ళీ మళ్ళీ అదే లీలలీనాడు కోనేటి తెప్పల తేలి కులికేవు స్వామి మా లక్ష్మీ చెంతలో మమ్మేలు వింతలో కోనేటి తెప్పల తేలి కులికేవు స్వామి గొల్లపల్లె సింగారంలో అల్లుకొన్న శృంగారంలో గొల్లపల్లె సింగారంలో అల్లుకొన్న శృంగారంలో అల్లి బిల్లి తెప్పల తేలితివానాడు మళ్ళీ మళ్ళీ అదే లీల ఈనాడు అల్లి బిల్లి తెప్పల తేలితివానాడు మళ్ళీ మళ్ళీ అదే లీల ఈనాడు కోనే
కోనేటి తెప్పల తేలి కులికేవు స్వామి, కోనేటి తెప్పల తేలి కులికేవు స్వామి. మా లక్ష్మీ చెంతలో మమ్మేలు వింతలో, మా లక్ష్మీ చెంతలో ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாஹ்பதையே நமஹ என்று இதோ அந்த வேணுகோபால சுவாமி வாரினுடைய வருடாந்திர தெப்போற்சவத்தை முன்னிட்டு முதல் நாளான இன்று இந்த மாலை வேளையிலே அந்த வேணுகோபால சுவாமி இன்று இப்பொழுது நமக்கு ராமச்சந்திர மூர்த்தியாக காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இதோ சீதா லக்ஷ்மண சமேத ராமச்சந்திர மூர்த்தியை சேவிப்போம். பக்தர்களே, சித்திரை மாதம் நவமி திதி, அத்திதியை தேவத்தையாக உடைய புனர்பூச நட்சத்திரம் கூடிய சுபதினம், தேவர்கள் புகழும் கடக லக்னமும் மகிழ்ச்சியுடன் சிறந்த தர்மமும் தடுமாற்றம் நீங்கி ஓங்குவதற்காக ராமன் திரு அவதாரம் செய்தார் என்று ஸ்ரீராமனின் திரு அவதாரத்தை அழகூற எடுத்துரைக்கிறார் கம்பர். அப்படிப்பட்ட அந்த புத்திர பேறு இல்லாமல் தவித்து வந்த தசரதனுக்கும் அவன் துணைவியர்களுக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சத்தை கொண்ட ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் ஆகிய 4 புத்திரர்கள் தோன்றி மகிழ்வித்தனர். அயோத்திய நகரம் பரமபதம் என்றும் வைத்து கொண்டால் அதை ஆட்சி செய்த தசரதன் பரபிரமம் எனலாம். அவருடைய 3 மனைவிகளும் ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி. இதிலே ஞான சக்தியாக கோசலைக்கு தோன்றியவர் ஆத்ம ராமர் என்று உருவகம் செய்யலாம் என்று தத்துவ ராமாயணம் கூறுகிறது. அவ்வாறு தோன்ற தசரத புத்திரர்களுக்கு செய்யப்பட வேண்டிய பெயர் சூட்டல், குருகுல வாழ்க்கை, கல்வி ஆகியவற்றை செம்மையாக செய்து முடித்திருந்த வேளையில் விஸ்வாமித்திரர் வேண்டுகோளுக்கிணங்க ராம லக்ஷ்மணர்கள் அவருடன் சென்று யாகத்தை முடித்து கொடுக்க அவர்கள் மிதிலா நகரத்துக்கு சென்றார். அவர்களுள் மூத்தவனான ராமன் அங்கே ஜனகன் மகனான ஜானகி என்னும் சீதா தேவியை சிவதனுசை நானேற்றி மனம் முடித்தான். அதே நன்னாளில் மற்ற 3வருக்கும் திருமணம் நடந்தேற மீண்டும் அயோத்திய மாநகர் வந்தடைந்தார் அனைவரும். அப்போது தன்னுடைய அரச சபையை கூட்டிய தசரதன் தான் அரச பாரத்திலிருந்து ஓய்வு பெற நினைத்ததால் தன் சூரியகுல மரபிற்கு ஏற்றவாறு தன்னுடைய மூத்த மகனான ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்துவித்து தன் வான பிரசாத தர்மத்தை கடைபிடிக்கப் போவதாக அறிவித்தான். அமைச்சர்களும் மற்ற அரசர்களும் மகிழ்ச்சியடைய ஸ்ரீராமனுக்கு முடிப்புனை தலாகிய விழாவினை தடுத்து நிறுத்திட எண்ண கொண்டாள் மந்தரையாகிய கூனி. அதைத்தான் தலைவியான கைகேயின் மூலமாக தடுத்திட்டாளாம். பக்தர்களே, தசரதன் தனக்கு கொடுப்பதாக கூறியிருந்த 2 வரங்களில் ஒரு வரத்தால் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்லவும் தன் மகனான பரதனே நாட்டின் அரசராக முடிசூட்ட கொள்ள வேண்டும் என்றும் வரங்களை பெற்றுக்கொண்டாள் கைகேயி. எனவே ராமன், லக்குவன், சீதை ஆகிய 3வரும் அயோத்தியை விட்டு வனவாசம் சென்றதையும் அயோத்தி மக்கள் அடைந்த துன்பத்தையும் அரசனாக விளங்கிய தசரதன் தன் உயிர் நீத்தத்தையும் அயோத்திக்கு வந்து உண்மையை அறிந்த பரதன் தன் தாயின் கொடுஞ்செயலை கண்டு வருத்தம் அடைந்ததையும் அயோத்திக்கு முறைப்படி ராமனே அரசனாக வேண்டும் என்று எண்ணி ராமனை அழைத்து வர கானகம் சென்றதையும் ராமன் மறுத்து கூறியதையும் வேறு வழியின்றி ராமனின் பாதுகைகளை பெற்று வந்த பரதன் அதையே அரியணையில் அமர்த்தி அரசாட்சி செய்ததுமாகிய அயோத்தியில் நடந்த அடுத்தடுத்த நிகழ்வுகளை கூறுவதால் இப்பகுதி அயோத்திய காண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. பக்தர்களே, முடித்துறந்த வள்ளல் ஆகிய ஸ்ரீராமனின் மாண்பும் கைகேயி புதல்வன் ஆகிய பரதன் பண்பும் நாம் பார்ப்போம். இதில் ஸ்ரீராம அவதாரம் மேற்கொண்டு வந்தவராகிய திருமால் இவ்வுலகில் உள்ள எல்லா உயிர்களின் உடலாகவும் அவ்வுடல்களின் உயிராகவும் அவ்வுயிர்களை தனது வடிவமாக கொண்ட பெருமான் அந்த ஆத்மாக்களின் அந்தராத்மாவாக விளங்குகின்றான் என்றும் அந்த பெருமானாகிய ராமன் கூனியாகிய மந்தரையும் தனது சிறிய தாயாராகிய கைகேயும் பெற்ற வரத்தை பூர்த்தி செய்ய வனவாசம் மேற்கொண்டார் என்றும் அவ்வனவாசம் சென்றதன் மூலம் அரக்கர்களை அழித்தலாகிய தனது அவதார நோக்கத்தை பூர்த்தி செய்தும் தர்மிக்களையும் முனிவர்களையும் தேவர்களையும் காத்தருளினார் என்னும் கடவுளாம் திருமாலின் தன்மையானது அழகூற எடுத்துரைக்கிறது.
கடுங்கோபம் கொண்டதும் தனக்கு வெற்றியை தருவதுமான சத்ருஜயன் என்ற தனது பட்டத்து யானையை உடையவனான தசரத மன்னன் அதன் மீது அமர்ந்து வர தனது நாட்டின் முரசுகள் எல்லாம் மேகங்களைப் போல முழுங்கிட கவரிமானின் மயிரினால் செய்யப்பட்டதான அழகிய கவரிகள், அதாவது சாமரங்கள் வீசப்பட ஆராய்ச்சிக்கு உரியதான தனது மந்திர லோச்சனை மண்டபத்தை அடைந்தான் என்றும் கூறப்படுகிறது. அவ்வாறு கூட்டப்பட்டதனான அந்த ஆராய்ச்சி மண்டபத்தில் நடந்ததான செய்தி என்ன தெரியுமா? அத்தையரத மன்னனின் மந்திரலோச்சனை மண்டபத்தில் குலகுருவான வசிட்டர் முப்பெரும் கடவுளர்களை அடுத்து 4வது கடவுள் என்ற போற்றப்படுவதை கம்பர் விளக்குகிறார். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திரமூர்த்தி இதோ இன்று நமக்கு தெப்பத்திலே வேணுகோபால சுவாமி ராமச்சந்திர மூர்த்தியாக அலங்காரம் செய்து கொண்டு நமக்கெல்லாம் தெப்பத்திலே காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீராம ஜெயராமா ஜெய ஜெயராமா, ஸ்ரீராம ஜெயராமா ஜெய ஜெயராமா என்று சேவிப்போம். அரசு குருவான வசிஷ்டரும் மறுப்புரைக்கவில்லை. தசரதனுடைய கருத்தை ஆதரித்து மன்னனின் இனி வான பிரசத தர்மத்தை ஏற்பதே சிறந்தது என்று கூறிய அவர், தர்மமூர்த்தியாகிய திருமாலே ராமனாக அவதாரம் செய்து இருப்பதாலும் மும்மூர்த்திகளின் செயலும் ராமனின் செயல்களின் வெளிப்படுவதாலும் அவன் தம்மை சிறப்பூர காற்றுபவன் என்று அயோத்திய மக்கள் அனைவருமே நினைப்பதாலும் அந்த ஸ்ரீராமரின் மனைவியாக வாய்த்துள்ள சீத்தையும் திருமகளின் திருவுருவே என்றும் அவள் பொறுமையின் பூதேவியாகவும் அழகிலும் செல்வத்திலும் ஸ்ரீதேவியாகவும் வீரத்திலும் மலைமகளாகிய பார்வதியை போன்றவள் அவர்களிலும் நல்லாள் ஆகையினாலும் ஸ்ரீராமனோ என்றால் கற்றார் கல்லார் என இருவகைப்பட்டவர்க்கும் பருகும் நீரை காட்டிலும் பாதுகாக்கும் உயிரை காட்டிலும் சிறந்தவனாக இருக்கின்றான். எனவே அத்தகையவனால் உனக்கு உலகிற்கும் நன்மையே உண்டாகும் என்று கூறி வசிஷ்டரின் வாக்கு மூலங்களாக சொல்லுகிறார். பக்தர்களே, ராமனது மாளிகையை அடைந்த சுமிந்திரன் தசரதன் அழைத்து வரச் சொன்னதை சீதா தேவியோடு இருந்த ஸ்ரீராமனுக்கு எடுத்து கூற ராமரும் தேரில் ஏறி புறப்பட்டான். அவ்வாறு சென்றபோது அயோத்திய மாநகரத்தின் வீதிகளில் திரண்டிருந்த எல்லோரும் ராமனை வாழ்த்தினர். பெண்கள் ராமனின் பேரழகை அருந்தி மகிழ்ந்தனர். ராமனோடு லக்ஷ்மணனும் சென்று தசரதன் அவையை அடைந்தனர். தன் திருவடிகளில் விழுந்த ராமனை தசரதன் மார்போடு அணைத்து ஆசி கூறி மகிழ்ந்தான். பிறகு ராமனுக்கு முடிச்சூட்ட எண்ணியுள்ள தன் கருத்தை எடுத்துரைத்தது இதை மறுக்கக்கூடாது என்றும் தனக்கு செய்யும் உதவியாக நினைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி நின்றான் தசரதன். ராமன் தந்தை சொல்லிற்கு கட்டுப்பட்டு இசைந்தான். அரசனாக முடிச்சூட்ட கொள்ள வேண்டும் என்று தசரதன் கேட்டுக்கொண்ட போது ராமனின் மகிழ்ச்சி அடையவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை. ஆனால் தந்தையின் வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லவா? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று அடிபணிந்து நின்றான் ராமபிரான். அத்தசரதன் அங்கிருந்த மற்ற அரசர்களையும் பார்த்து, சிறந்த ஞானத்தாலும் ஒழுக்கத்தாலும் அறநெறி தவறாமலும் வாழ்கின்றவனாகிய என் மகன் ராமனை நீங்கள் உங்களது மகன் போல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆதரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான். அரசர்களும் அதை ஏற்றுக்கொண்டனர். ராமன் முடிச்சூட்டலை அறிந்த கோசலை திருமால் எழுந்தருளியுள்ள கோவிலுக்கு சென்று அப்பெருமானை வணங்கினான். பிறகு अथैनामकृतं कृत्ताम मैवतो तम्बसे भगेन माशां शफेन सागमिन्द्रेण मेजना कृणोमि भगिनं माभद्रात्मरा आदयः येना वृक्षाौ अभ्यभावो भगेन मध्यासासः येना मा भगिनं कृणभद्रात्मरा आदयः यो अन्धो यः पूर्णस्वरो भगो वृक्षेष्वाहीतः तेना मा भगिनं कृणभद्रात्मरा आदयः सुतामया आवरदादे नवादा प्रजोदयन्तां पावमानेर्विजानाम् आयुप्राणं प्रजां पुषुङ्गीर्तिस्रवीणं ब्रह्मवर्चसं मह्यं दत्त्वा प्राजलं ब्रह्मलोकं प्रथमविष्णुं ब्रह्म
ब्रह्माणमदीप्येन प्रदेनामादेवास्तमाशावदेह हरिः ॐ सर्वं श्रीकृष्णार्पणमस्तु
చిన్నవాడా కలిగొని చెలులాల ఇప్పుడు పిలువరే కృష్ణుని పేరుకొని ఇంతటాను పొలసి ఆరగించే పొద్దాయనిపుడు పొద్దాయనిపుడు పొద్దాయనిపుడు. కాగిళ్ళ మరచి నిద్రించిను మగువల కాగిళ్ళ మరచి నిద్రించిను సొగిసి ఆవులగాచే చోటనున్నాడు. మగువల కాగిళ్ళ మరచి నిద్రించిను సొగిసి ఆవులగాచే చోటనున్నాడు. ఎగువను ఉట్లకెక్కి ఇంతులకు చిక్కినాడు. ఎగువను ఉట్లకెక్కి ఇంతులకు చిక్కినాడు. సగము వేడి కూరను చల్లనాయనిపుడు సగము వేడి కూరను చల్లనాయనిపుడు పిలువరే కృష్ణుని పేరుకొని ఇంతటాను పొలసి ఆరగించే పొద్దాయనిపుడు పొద్దాయనిపుడు పొద్దాయనిపుడు. వేళాయనిపుడు విందుల మా పొత్తుకురా వేళాయనిపుడు పిలువరే కృష్ణుని పేరుకొని ఇంతటాను పొలసి ఆరగించే పొద్దాయనిపుడు పిలువరే కృష్ణుని పేరుకొని ఇంతటాను పొలసి ఆరగించే పొద్దాయనిపుడు పొద్దాయనిపుడు పొద్దాయనిపుడు. ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, காரவேட்டி நகரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் வேணுகோபால சுவாமி வாரினுடைய வருடாந்திர தெப்போற்சவத்தை முன்னிட்டு முதல் நாளான இன்று இந்த மாலை வேளையிலே அந்த கிருஷ்ண பரமாத்மா நமக்கெல்லாம் ராமச்சந்திர பிரபுவாக அலங்கரித்து கொண்டு தெப்பத்திலே திருவீதி உலா வரும் காட்சியைத்தான் செவித்து கொண்டுள்ளோம். இதோ அந்த தெப்பம் முழுவதும் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து அதில் பகவான் மிகவும் அற்புதமாக காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். சேவிப்போம் ராமச்சந்திர பிரபுவை. ராமன் பட்டாபிஷேகம் செய்தறிந்த மக்கள் மகிழ்ச்சியோடு நகரத்தை அலங்காரம் செய்தனர். மகிழ்ச்சி கடலில் மிதந்தனர். ஆனால் அதை அறிந்த மந்தரை என்ற கூனி மட்டும்
கோபம் கொண்டாள். ராமன் அயோத்தியின் அரசனாக முடிசூட்டி கொள்ளப் போவதை எவ்வாறேனும் தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்ற முடிவு செய்தாள். அதனால் தன் தலைவியும் தசரதன் இளைய மனைவியுமான கைகேயின் அந்தப்புறம் சென்று உறங்கிக் கொண்டிருந்த கைகேயை தட்டியும் மதட்டியும் எழுப்பினாள். மேலும் அயோத்திய மாநகரம் அழகு செய்யப்படுவதை அறிந்தும் பெருத்த கோபம் கொண்டு கொடுமையான மனதை உடையவளான அக்கூனி என்ற மந்தரை பெருத்த குரல் எழுப்பி, கைகேயி எழுந்திரு, கைகேயி எழுந்திரு என்றும் உன்னை நோக்கி மிக பெரும் ஆபத்து வருகிறது, அதை உணராமல் நீ உறங்கிக் கொண்டு இருக்காயே, பேதாய் எழுந்திரு என்று தட்டி எழுப்பினாள். திடுக்கிட்டு எழுந்தாள் கைகேயி. ஆபத்து என்னை நோக்கி வருமென்று பேதையான மந்தரையே, எனக்கு திருக்குமாரனாக ராமன் இருக்கும் இந்த நிலையில் ஆபத்தும் என்று அண்டிமோடி என்று கூறிய மேற்கண்ட கைகேயின் கூற்றாக அமைந்துள்ள பாடலால் கைகேயின் நல்ல மனநிலை, அதாவது ஸ்ரீராமனை தன் புதல்வன் என்று கூறுகின்ற ஒரு தூய்மையான தாயின் நிலையை எடுத்துரைப்பதை அறிய முடிகின்றது அல்லவா பக்தர்களே? அப்படிப்பட்ட ராமனை மகனாக பெற்றுள்ள எனக்கு தீமை என்பது வருமா? நிச்சயம் வராது என்று உறுதியுடன் கூறினாள் கைகேயி. அத்தகைய மனநிலை கொண்டவளான அவளிடம் மன்னன் தசரதன், நாளை முதல் அரசன் இல்லை, ராமனே இந்நாட்டு மன்னனாக முடிசூட்ட கொள்ளப் போகின்றான் என்ற செய்தியை அருவருப்பாகவும் அசூயையுடனும் எடுத்துரைத்தாள் அந்த மந்தரை. இச்செய்தியை கேட்ட கைகேயி தனக்கு இனியதோர் செய்தியை எடுத்துரைத்தவளாய் அந்த கூனிக்கு தன் கழுத்தில் அணிந்து கொண்டிருந்த மிகவும் விலை உயர்ந்த மாணிக்க மாலை ஒன்றாக பரிசாக அளித்தாளாம். அம்முத்து மாலையை வாங்கிய அந்த மந்தரை என்ற கூனி கோபம் கொண்டு அதை தரையில் வீசி எறிந்தாள். அப்பாவித்தனமாக நீ பேசுகின்றாய், ராமன் முடிச்சூட்ட கொள்வதால் ராமனுக்கும் கோசலைக்கும் சீதைக்குமே வாழ்வு சிறப்படையுமே ஒழிய உன் உண்மை மகனான பரதனுக்கும் உனக்கும் உன் தாய் வீட்டார்களுக்கும் எந்தவித நன்மையும் ஏற்படாது. மேலும் நீங்கள் அனைவருமே சிறப்பற்றவர்களாக உண்டிக்கும் முறையலுக்கும் உடைக்கும் மட்டுமே அவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த நிலையை பெறுவீர்கள். இது உறுதி என்று கூறினாலாம். நான் சொல்வதையெல்லாம் சற்று யோசித்துப் பார் என்று தன் துர்போதனையை தொடர்ந்தாள் மந்தரை. எனவே ராமனுக்கு பதிலாக பரதன் இந்த நாட்டை ஆழ வழிவகை செய்ய வேண்டும் என்றான். ஆனால் மூத்த மகன் முடிசூட்ட கொள்வதே குலதர்மம் என்றும் அம்மரபே பின்பற்றப்படுவதில் எந்த சூழ்ச்சியும் இல்லை என்றும் மந்தரைக்கு அறிவுறுத்தினான் நன்மனம் கொண்ட கைகேயி. ஆனால் ராமன் முடிசூட்ட கொண்டால் கோசலை பெரும் வாழ்வு பெறுவாள் என்றும் அவளே ராஜ மாதா என்றும் அழைக்கப்படுவாள் என்றும் கூறியதோடு ஜனகனின் கை மேலோங்கும் என்றும் கேக்கையர்கள் ஆகிய கைகேயின் பெற்றோர்களும் அவர்களுடைய நாடும் புறக்கணிக்கப்படுவார்கள் என்றும் தாய் வீட்டு பாசத்தை தட்டி எழுப்பினாள். மேலும் நீயும் கோசலை தரும் வாழ்வை வாழ்ந்து கொண்டு காலம் கடத்த வேண்டும் எவ்வித சிறப்புமற்ற பட்டமற்ற ஒரு சாதாரண பெண்ணாகத்தான் வாழ வேண்டும். கோசலையே ராஜமாதாவாக விளங்குவாள், சீதா தேவியே ராஜ மகரிஷியாக, அதாவது பட்டத்து ராணியாக வலம் வருவாள். உன் மருமகளின் பிற்கால நிலையையும் உன்னுடைய நிலையையும் எண்ணிப்பார் என்றும் பற்பல துர்போதனைகளை செய்தாள் கூனி. மேலும் பரதன் நாட்டில் இல்லாத நேரம் பார்த்து பட்டாபிஷேகத்தை நடத்துவதில் சூழ்ச்சி நிறைந்துள்ளது என்றும் தூபம் போட்டு பேசினான். மேலும் தான் கூறுவனையெல்லாம் பரதனுக்கும் உனக்கும் நன்மை தரவே என்றும் கூற என்று அந்த அக்கூனியின் துர்போதனைக்கு இடம் கொடாமல் முதலில் மறுத்தாள். மந்தரை கூறுவதும் தர்மம் ஆகாது என்றும் பரதனுக்கோ தனக்கோ நன்மை தரத்தக்கது அல்லவென்றும் கூறினாள். இதை கேட்டு சற்றும் மனம் தளராத கூனி அதோடு நில்லாமல், உன் மகன் பரதன் முடிசூட்டு கொள்ளாமல் வாழ்வதை விட அவன் இறந்து போவதே உன்னதமானது என்றும் கொடிய நஞ்சாகிய வார்த்தையை முதித்தாள் அந்த மந்தரை. எனவே கைகேயினுடைய தூய சிந்தை தெரிந்தது. அவன் தன் மகனான பரதன் நாட்டை ஆளவும் ராமனின் முடிச்சூட்டலை தடுப்பதற்கான வழிமுறையையும் கூறுமாறும் அந்த மந்தரையிடத்தில் அறிவுரையும் ஆலோசனையும் கேட்கத் தொடங்கினாள் கைகேயி.
தன்னுடைய எண்ணம் நிறைவேறி சூழ்ச்சி பலிக்க தொடங்கியது அறிந்த கூனி அவள் மனம் மகிழும் வகையில் பின்வரும் செய்திகளை எடுத்துரைத்தாள். என்ன தெரியுமா? தேவர்களுக்காக இந்திரன் வேண்டுதலுக்காக சம்பரன் என்னும் அசுரனுடன் போர் புரிந்தான் தசரதன். அப்போது தசரதனை 2 முறை அந்த அசுரனிடம் இருந்து காப்பாற்றினாள் கைகை. மனம் மகிழ்ந்த அரசன் 2 வரங்களை கேட்டு பெற்று கொள்ளுமாறு கூறினான். ஆனால் அவற்றை அப்போதைக்கு பெற்றுக்கொள்ளவில்லை கைகை. அதை இப்போது பயன்படுத்தி ராமனை காட்டிற்கு அனுப்பிவிட்டு பரதனை அரசனாக முடிச்சூட்ட அரசனை வற்புறுத்தி 2 வரம் பெற்று சாதித்து கொள்ளுமாறு கூறிவிட்டு சென்றாள் மந்தரை. அவர் கூறியதாக கம்பரின் கவிநயம். 2 வரத்தினால் ஒன்றினால் அரசு கொண்டு ராமன் பெருவனத்திடை 7 பருவங்கள் பெயர்ந்து திரிதரச் செய்தி ஒன்றினால் செழுநிலம் எல்லாம் ஒரு வழிப்படும் உன் மகர்க்கு உபாயம் இது என்றான். இதற்கிடையில் மீண்டும் ஒருமுறை ராமனைத்தான் காண வேண்டும் என்று நினைத்த சுமித்திரனை அனுப்பி அழைத்து வரச் செய்தான் தசரத மன்னன். ராமனிடத்தில் தனக்கு சில நாட்களாக ஏற்பட்டுள்ள அந்த மனக்கலக்கத்தை எடுத்துரைத்து ஏதோ சில துர்நிகழ்வுகள் நடக்குமோ என்று தான் ஐயம் கொள்வதாக கூறினான். மேலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ரவிக்குல பெருமைக்கு களங்கம் ஏற்படாமல் நடந்து கொள்ளுமாறு ராமனுக்கு அறிவுரையும் கூறி அனுப்பி வைத்தான் மன்னன். விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில் நின்ற ராமன் தந்தை சொல்லிற்கு ஏற்ப தன் கடமை செய்ய வேண்டும் என்று உறுதியுடன் புறப்பட்டு சென்றான் ராமபிரான். ராமன் அயோத்தியின் அரசனாக முடிப்புனைந்து கொள்ளும் ஆனந்த செய்தியை தன் இளைய மனைவியான கைகேயிடம் கூற அவளுடைய அந்த புறத்திற்கு சென்ற தசரதனுக்கு பேரடி காத்திருந்தது. என்ன தெரியுமா? சாதாரண படிப்பெண்ணான மந்திரையின் ஆலோசனைப்படி கைகேயி 2 வரங்கள் பெற்றாள் அல்லவா? ஒன்றினால் ராமனை 14 ஆண்டுகள் வனவாசம் அனுப்பவும், மற்றொன்றில் பரதனுக்கு முடிச்சூட்டி மகிழவும் திட்டம் தீட்டப்பட்டது. அதை செயல்படுத்த துன்ப அறைக்கு சென்று தலைவிரி கோலமாக தசரதன் வருகைக்காக காத்திருந்தாள் கைகை. அந்த புறத்தின் பள்ளியறையில் கைகேயி காணாமல் அவள் துன்ப அறையில் இருந்ததையும் அவளின் அலங்கோலத்தையும் கண்டு மிகவும் அதிர்ந்து போன தசரதன் காரணம் கேட்டான். அப்போது கைகேயி கேட்ட வரங்களை செவிமடுத்த தசரதன் அடியற்ற மரம் போல் மண்ணிலே சாய்ந்தான். அவ்வரங்கள் 2இல் ஒன்றினால் அவளது மகனான பரதன் தான் அயோத்தியின் அரசனாக வேண்டுமாம். மற்றொரு வரத்தினால் சீத்தையின் கணவன் 14 ஆண்டுகள் அந்த நாட்டிலேயே வாழ்தல் கூடாது, அவன் 14 ஆண்டுகள் வனவாசம் போக வேண்டும் என்பவைதான் அந்த வரங்கள். சற்றும் எதிர்பாராத சூழலில் அவள் கேட்ட வரத்தால் எவ்வாறு மன்னன் இதய துடிப்பு இருந்திருக்கும் அல்லவா? அடியற்ற மரம் போலவும் இடியோசை கேட்ட நாகம் போலவும் துடித்தான், புலம்புவித்தான். சற்று மனநிலை தேறிய தசரதன் கைகேயிடம், கைகேயி, நீ கேட்பது தர்மத்திற்கு புறமானதா என்று எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் கேளாமலே கண்ணும் கருத்துமாய் இருந்தாள் கைகை. ஆனால் தசரதன் கூறுவது தர்மமற்ற வார்த்தை என்று முதலில் கேட்பதை கொடுக்கின்றேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு அதை தவறாமல் மீறுவது மட்டும் தர்மம் ஆகுமா என்று கேட்டு தசரதன் கொடுத்த வரத்தின்படி இசைவு தராது போனால் தான் இறந்து பட போவதாகவும் தன் இறப்பிற்கு காரணமாக போகும் தசரதனை பெரும் பாவம் பற்றி கொள்ளும் என்று பயமுறுத்தவும் செய்தாள் கைகேயாகிய அந்த பதிவிரதா. அப்போது வேண்டுமானால் பரதனுக்காக இந்த நாட்டை பெற்றுக்கொள், முடிச்சூட்ட கொள்ளச் செய், ஆனால் ராவணனை வனம் அனுப்ப வேண்டாம் என்று தசரதன் கைகேயினுடைய காலில் விழுந்து கேட்டுக்கொண்டான். மேலும் நீ அவ்வாறு அநீதியாக பெறுகின்ற அரசை உனது மகனான பரதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அம்மா என்றும் மன்றாடினான். அவனுடைய
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ